ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின் ஏடிஎம்கே பார்ட்டியில் கண்டினியூஸாக இன்டர்னல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முதல்ல இபிஎஸ் வர்சஸ் ஓபிஎஸ், அப்புறமா சசிகலா ரிட்டன் ரூமர்ஸ், டிடிவி தினகரன் இன்ஃப்ளூயன்சஸ், அலைன்சஸ் கன்ஃபியூஷன், இதெல்லாம் பார்ட்டி யூனிட்டியை ரொம்பவே கெடுத்துருச்சு அப்படின்ட்டு பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் கூட இபிஎஸ் ஸ்லோலியாக பார்ட்டியை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருந்தாரு அப்படின்னு இபிஎஸ் சப்போர்ட்டர் சொல்கிறாங்க. இப்போ அஃபிஷியல் லீடர்ஷிப் இபிஎஸ் சைடில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் புதிய இஷ்யூ ஒன்று ஏடிஎம்கேல ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுதான் ஏடிஎம்கேவின் புதிய அணி சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி டீம். இதில் எஸ்பி வேலுமணியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏடிஎம்கேல ரொம்பவே அதிகமாக இருக்கு. எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு ரீஜனில் ஸ்ட்ராங் நெட்வொர்க் வச்சிருக்காரு. கிரவுண்ட் லெவல் சப்போர்ட் அதிகமாகவே இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப சூப்பராக வச்சிருக்காரு. இதனால எஸ்பி வேலுமணியோட நேம் ரொம்பவே பேசப்படுது. மேலும் ரீசெண்டாக சில டிஸ்ட்ரிக்ட் லெவல் இஷ்யூஸ், கேண்டிடேட் டிஸ்கஷன், பார்ட்டி இன்ஃப்ளூயன்சஸ் டாபிக், இதில் இபிஎஸ் சைடு அண்ட் எஸ்பி வேலுமணி சப்போர்ட் இடையே சைலண்ட் காம்படிஷன் ரொம்பவே நடந்துட்டு இருக்கு அப்படின்றது சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவிட்டு இருந்துச்சு. சில பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இபிஎஸ் தான் பார்ட்டியோட அஃபிஷியல் ஃபேஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அதிகம், ஸ்டேட் வைட் ரெகக்னேஷன் ரொம்பவே இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனால் இன்னொரு சைடு ஃபியூச்சரில் ஏடிஎம்கேக்கு நியூ அக்ரெசிவான லீடர்ஸ் தேவை, அதுக்கு எஸ்பி வேலுமணி ரொம்பவே பொருத்தமான தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் எலெக்ஷன் செட்பேக், அலைன்சஸ் கன்ஃபியூஷன், ஓட் ஷேர் பிரஷர், இது எல்லாம் ஏடிஎம்கேல ஃபியூச்சர் பத்தி ரொம்பவே யோசிக்க வைக்குது. 2026 தேர்தல் முடிவுக்கு பின் தான் இபிஎஸ் டீம் அண்ட் எஸ்பிவி டீம் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சாங்க. அதுல இபிஎஸ் டீம் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கல, அதுக்கு மாறா எஸ்பிவி டீம் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா எஸ்பிவி டீமுக்கு அமைச்சரவையில் கண்டிப்பா இடம் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா கடைசியில எஸ்பிவி டீமுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்ததே தவிர அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறமா எஸ்பிவி டீம்ல இருந்து சிலர் பக்கம் திரும்பவும் வந்துட்டாங்க. ரீசெண்டாக கூட இப்போ ஏடிஎம்கே சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இப்போ தமிழக மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய கொஸ்டின் இதுதான், ஃபியூச்சரில் ஏடிஎம்கே ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும், இபிஎஸ்ஆ இல்லை எஸ்பிவியா? இதுதான். ஓகே மக்களே, உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.